ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை இங்கே. சென்னையில் மழை வந்துச்சுன்னா துணை முதலமைச்சர், முதலமைச்சர், மேயர், தற்கூரி எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லாருமே வெளியே இறங்கிடுவாங்க. ஆனால் இது வருடம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்தந்த மாதங்களில் மழை பெய்யும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். 4000 கோடியை ஏப்பம் விட்டாங்க. ஆனால் அதற்கான தீர்வு என்ன இன்னைக்கு வரைக்கும் இவங்க கண்டுபிடிக்கல. மழை வந்துடுச்சுன்னா இப்படி வந்துடுவாங்க, உடனே வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. மழை வந்தால் ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குடைய தீர்வை மட்டும் இவங்க பார்க்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சென்னை மட்டுமே ஒரு மாவட்டமாக கருதப்படுது. அதை தாண்டி தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் தண்ணியினால் விவசாயம் எல்லாமே அழிஞ்சிட்ருக்கு. அதை திரும்பி பார்க்க மாட்டாங்க. மக்களே, நீங்கள் தான் யோசிக்கணும். நமக்கு அரசியல் தலைவர்கள் இந்த மழை காலங்களில் ஒரு நாள் மட்டும் வந்து பார்வையிடுவது தான் முக்கியமா, இல்லை உங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணுமா? அப்படி உங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டு முட்டாள்